அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 1013. தலைப்பு இறை தூதர்கள் தொடர் 82. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை நாம் பார்த்து வருகின்றோம். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அருளை பொழிந்து அவர்களிடம் அத்தாட்சிகளை வழங்கி ஃபிரௌனுடைய அரமனைக்கு செல்லுமாறு கட்டளையிட்டான். அவர்களும் ஃபிரௌனிடம் வந்து, ஏக இறைவன் ஒருவனே, அவனே வணக்கத்திற்கு தகுதியானவன், நீ எல்லாம் இறைவன் இல்லை, ஆனால் அவன் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறான், நான் ரப்புக்கும் அலா, நான் தான் பெரிய கடவுள், பெரிய ரப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீ எல்லாம் இறைவன் இல்லை, ஆகவே ஏக இறைவனை ஏற்றுக்கொள். நீ சித்திரவதை செய்கிறாயே, அடக்குமுறைகளை கையாண்டு பனி இஸ்ராயல்களை துன்பப்படுத்துகிறாயே, அந்த பனி இஸ்ரவேலர்களை எங்களோடு அனுப்பிவிட என்று அவர்கள் கேட்டார்கள். அதற்கு மூசா, உன்னுடைய ரப்பு யார் என்று ஃபிரௌன் கேட்கிறான். قال فمن ربكما يا موسى. இதற்கு ஃபிரௌன், மூசாவை உங்களுடைய இருவருடைய இறைவன் யார் என்று கேட்டான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், قال ربنا الذي اعطى كل شيء خلقه ثم هدى. ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்கான அமைப்பை வழங்கி பின்னர் வழிகாட்டி இருக்கிறானே, அவன்தான் எங்கள் இறைவன் என்று கூறினார். இந்த மாதிரி அல்லாஹுடைய பண்புகளில் ஒன்றை எடுத்து சொன்னவுடன், நாங்கள் எல்லாம் வழிகேட்டில் இருப்பதாக சொல்கிறாய், நேரு வழியின்பால் எங்களை அழைப்பதாக சொல்கிறாய், அப்படியானால் எங்களுடைய முன்னோர்களும் இவ்வாறு தான் இருந்தார்கள், அவர்களுடைய நிலை என்ன? நாங்கள் வழிகேட்டிலே வாழ்ந்து வழிகேட்டிலே மரணித்தால் எங்களுக்கு நரகம் இருக்கிறதுன்னு சொல்கிறாய், அப்போ அவர்களுடைய நிலை என்ன? அதாவது முன்னோர்களை பற்றி தப்பும் தவறுமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி, எங்களுடைய முன்னோர்களையா இவ்வாறு சொன்னாய் என்ற அந்த மக்கள் அவர்களை தாக்க வேண்டும் என்பதற்காகவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஃபிரௌன் கேட்கிறான், قال علمها قال فما بال القرون الأولى. அப்படி என்றால் முன் சென்ற தலைமுறைகளின் நிலைமை என்ன என்று கேட்டார். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிக்மத்தாக, அறிவுபூர்வமாக, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே, கோபமடையாத விதத்திலே அவர்கள் பதிலளித்தார்கள். எப்படி பதிலளித்தார்கள் என்று சொன்னால், قال علمها عند ربي في كتاب لا يضل ربي ولا ينسى الذي جعل لكم الأرض مهدا وسلك لكم فيها سبلا وأنزل من السماء ماء فأخرجنا به أزواجا من نبات شتى. இது பற்றிய அறிவு என்னுடைய இறைவனிடம் பதிவு புத்தகத்தில் இருக்கிறது. முன்னர் வாழ்ந்தார்களே, அவர்களை பற்றிய அறிவு, அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பது எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது. அந்த அறிவு அவர்களை படைத்தவனிடம் இருக்கிறது. என் இறைவன் தவறுவதும் இல்லை, மறப்பதும் இல்லை. அவன் மன்னிக்கலாம், தண்டிக்கலாம். நீ செய்வது தவறு என்று சொல்லிதான் என்னை அனுப்பி வைத்தானே தவிர, முன்னோர்களை எல்லாம் ஏன் நீ இழுக்கிறாய் என்று அவர்கள் அழகான முறையில பதில் சொன்னதோடு, அவனே உங்களுக்காக இப்பூமி ஒரு விரிப்பாக அமைத்தான், இன்னும் அதில் உங்களுக்கு பாதைகளை லேசாக்கினான், மேலும் வானத்திலிருந்து நீரையும் இறக்கினான். இதை மழை நீரை கொண்டு அல்லாஹ் பலவிதமான தாவரங்களை ஜோடி ஜோடியாக வெளிப்படுத்துகிறான். நிச்சயமாக நீ எங்களை உற்று நோக்கியவனாக இருக்கின்றாய். அவற்றிலிருந்து நீங்கள் புசித்து உங்கள் கால்நடைகளையும் மேய விடுங்கள். நிச்சயமாக இதில் அறிவுடையோருக்கு தக்க அத்தாட்சிகள் இருக்கின்றன என்றும் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே 20வது அத்தியாயம்
53 முதல் 54 வரையில் உள்ள வசனங்களை அல்லாஹ் இவ்வாறு அந்த வசனங்களில் விவரிக்கின்றார். அடுத்ததாக இன்னும் அல்லாஹ் கூறுகிறான், மின்ஹா ஃபலக்னாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உஹ்ரா. பூமியாகிய அதிலிருந்தே நாம் உங்களை படைத்தோம், அதனுள்ளே நாம் உங்களை மீட்டுவோம், அந்த பூமியிலே தான் நீங்கள் அடக்கமாவீர்கள், இன்னும் அதிலிருந்தே நாம் உங்களை இரண்டாம் முறையாகவும் வெளிப்படுத்துவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய யதார்த்த நிலையை, நாம் பூமியில் பிறந்ததை, பூமியில் மரணிக்க இருப்பதை, மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதை எல்லாம் இந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறார். வலக்கது அரைனாஹு ஆயாத்தினா குல்லஹா ஃபகஸப வஅபா வல அஜாதனா லிதுக்ரிஜனா மின் அர்தினா பிஸ்ஸிஹ்ரிக யா மூஸா. நாம் நம்முடைய அத்தாட்சிகளை எல்லாம் அவனுக்கு காண்பித்தோம், ஆனால் அவன் அவற்றையெல்லாம் பொய்யென கூறி நம்பிக்கை கொள்ள மறுத்துவிட்டான். மூசாவை, நீர் உம் சூனியத்தை கொண்டு எங்களை எங்கள் நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்காகவா நம்மிடம் வந்தீர் என்று கூறினான். சூனியக்காரர்களை ஒன்று திரட்டுவதும் ஒரு பெருநாளிலே அவர்களை மோத விடுவதையும் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.